வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மக்களமா இருக்கு. Hi, hello friends. Welcome back to Sam Family. அனைவருக்கும் இனிய ஹாப்பி பொங்கல். இனிய நான் ஆரம்பிச்சுட்டு ஹாப்பி பொங்கல். நான் தமிழ்ல சொல்றேன். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல்ல பானையிலிருந்து வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, இந்த இந்த பொங்கல்ல ஸ்டார்டிங். Hi, hello friends. Welcome back to Sam Family. அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் நாள் நல்ல நாள். அதுவும் உங்கள் வாழ்க்கையிலையும் பொங்கல் மாதிரி உங்க சந்தோஷமும் பொங்கன்னு பொங்கு வழிறதுக்கு சா ஃபேமிலியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கல் அதுவுமா நாங்கள் காலையிலேயே நல்லா மங்களகரமா குளிச்சு நல்லா ட்ரெடிஷ்னல் லுக்ல ரெடி ஆயிட்டு வந்திருக்கோம். ஆனால் இவங்க 2 பேரும் ட்ரெடிஷ்னல் லுக்ல வரல. என்ன மாதிரி சடை பின்னி பூ வச்சு இப்படி மங்களகரமா ரெடி ஆனாதான் தை திருநாள். நாங்களே ரெடியானோம் ஃப்ரெண்ட்ஸ், எங்க மம்மி ரெடி ஆக்கி விடல. ஆமா, நான் ரெடி பண்ண பாத்தியா, நானா ரெடி ஆயிருக்கிறது எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தீங்களா? நீங்க எப்படி பாருங்க. ஒன்னு சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எங்க மம்மியோட பர்த்டே வருது. நாளைக்கா? ஆமா, மாட்டு பொங்கல் பாருங்களா, இதெல்லாம் பழைய ஜோக்கு. நான் என்னடா புதுசா நாளைக்கு எங்க அம்மாவோட குத்துனா. சரி ஓகே, கேமரா எங்க இருக்கு? சரி ஓகே. இந்த பொங்கல் அதுவுமா எல்லாரும் நல்லா ஸ்வீட்டா பொங்கல் எல்லாம் பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க. அவங்க பொங்கலுக்கும் நாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு கையில மெகந்தி எல்லாம் வச்சு ரெடி ஆயிட்டோம். ஆனா இவங்களுக்கு வைக்க முடியாது, ஏன்னா நாளைக்கு ஸ்கூலு. ஆமா, தமிழ்நாட்டுல எல்லாம் 5 days லீவு. ஆனா இவங்களுக்கு பெங்களூர்ல ஒன்லி 1 days. அதுவும் ஒரு மகர சங்கராந்திக்கு மட்டும் தான். மகர சங்கராந்தின்னா நாங்க கர்நாடகாவில் நம்ம பொங்கல்ல வந்து இவங்க சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அந்த அதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு லீவு. நம்ம தமிழ்நாடு மாதிரி 3 days இவங்களுக்கு லீவு கிடையாது. இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. அதனால அவங்களால இதெல்லாம் வைக்கிறதுக்கு அலோடு கிடையாது. ஒரு 1 வீக்கா இருந்தா கூட வச்சுட்டு அது டக்குன்னு அழிஞ்சிடும். அதனால அவங்க வைக்கலாம். நாங்க வந்து ட்ரெடிஷ்னல் லுக்ல நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலையில ஸ்வீட் பொங்கல் பண்ணி சாப்பிடலாம். இவங்க 2 பேரும் சாப்பிட்டாச்சு, நான் இன்னும் சாப்பிடல. பொங்கலோட வீடியோவா ஷார்ட்ஸ் வீடியோவா போட்டிருக்கேன், அதை பாருங்க. இப்ப நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அதிக முதல்ல நல்லா இருந்துச்சு அப்படி சொல்றீங்க? நல்லா இருந்துச்சு. சரி, எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன், சரியா? அதுக்கு முன்னாடி நம்மளோட அவுட்ஃபிட்டை காமிச்சிடலாமா? ஓகேயா? ஃபர்ஸ்ட் யார் காமிக்கிறேன்? சரி, இரு ஒரு நிமிஷம். இதுதான் பொங்கல் அன்னைக்கு நம்ம ஆலியாவோட அவுட்லுக்கு. அவங்களாவே ரெடி ஆயிட்டாங்க. இந்த வயசு பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு ரெடி பண்ணணும்னு இல்லை, அவங்களாவே ரெடி ஆயிட்டாங்க. கொஞ்சம் சிமிலராக எனக்கு மேட்சிங்கான கலரில் தான் போட்டிருக்காங்க. ஓகேயா? ஹாப்பியா? ஹாப்பி. சரி, நெக்ஸ்ட்டு மங்களகரமான மஞ்சள் கலரில் நம்ம ஆல்ஃபியா நிற்கிறாங்க. அவங்க சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒன்று காமிக்கிறேன், இரு. அவங்களாவே ரெடி ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமே என்ன நமக்கு வேலை மிச்சம், நீங்களாவே ரெடி ஆயிட்டீங்கன்னு. ஓகே, நீயே காமி உன்னுடைய டிராயிங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நேத்துலேருந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தா, என்ன பண்ணானா இன்னைக்கு தான் தெரியுது. என்ன இது? கரும்பு வரைஞ்சிருக்காங்களாம். இது யாரு? சன்னுக்கு இது இல்ல, கதிர் இல்ல, சூரிய கதிரை காணும். அது நம்ம பார்க்கும்போது இப்படி தானே இருக்கு. பானை என்ன ஒரு பக்கமா சரிஞ்சு போயிருக்குது. அதெல்லாம் டிராயிங் எல்லாம் பண்ணி, சரி பரவாயில்ல, இந்த வயசுக்கு இப்படியாவது பண்ணியிருக்கீங்களே. அப்புறமா வெளியே கோலம் போட்டிங்களே, மக்கள்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சிங்களா? அதெல்லாம் கிடையாது. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நல்லா இருக்குதா?
பொங்கலுக்கு நல்ல ட்ரெடிஷ்னல் லுக்கில் தலையெல்லாம் பின்னி பூவெல்லாம் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே கையில் வளையலெல்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும். இப்படி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்டிகை டைமில் போட்டால் தான் உண்டு. எப்படி இருக்குது அலியாவா பார்க்கலாம். நம்ம 2 கொஞ்சம் மேட்சிங்காக தானே இருக்கோம், கொஞ்சம் ஒரு சிமிலரான மேட்சிங்கில் இருக்கிறோம். ஓகே, யாரோடது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பொங்கல்னா என்ன ஹைலைட்டு? கரும்பு தானே. என்னடா பச்சை கலர்ல கரும்பு வச்சிருக்கோன்னு பார்க்காதீங்க. நாங்கள் வந்து சண்டே ட்ரை பண்ணோம் கரும்புக்காக. ஆனால் அந்த டைம் வந்து எங்களுக்கு பொங்கலுக்கு உண்மையிலே வைப்பாங்கள்ல கரும்பு, அந்த பர்பிள் கலர் கரும்பு எங்களுக்கு கிடைக்கல. அதனால வந்து அவங்க டேடி டியூட்டிக்கு போயிட்டாங்க. இந்த எங்களுக்கும் வெளியே போய் வாங்குறதுக்குள்ள பக்கத்தில் எதுவும் சரௌண்டிங்கில் இல்லை. அதனால நாங்கள் அவர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எங்களுக்காக இந்த கரும்பை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. கலர் தான் ஏதோ க்ரீன் கலரில் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு அந்த கரும்பை விட நல்ல செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. 5 பீஸ் இருந்துச்சு, அதில் 5 கரும்பு இருந்துச்சு. அதில் 2 பசங்க சாப்பிட்டுட்டாங்க, பேலன்ஸ் 3 இருக்குது. அதை இன்னையோட காலி பண்ணிடுவாங்க. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சரி, பொங்கல் நான் பண்ண பொங்கலை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கரும்பு இப்போ சாப்பிடாதீங்க, ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிடுங்க, ஓகேங்களா? என்ன இப்போவே கடிச்சு சாப்பிடணுமா? வெயிட் பண்ணு. ஓகே, நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம் பொங்கலை. ஓகே, பொங்கல் சாப்பிடலாம். பொங்கல் பண்ணது ஏதோ காலையிலேயே பொங்கல் பண்ணிட்டு, ஆனால் சாப்பிட்றது கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்றோம். ஆனால் எப்போவுமே சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, 6 நாளும் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. ஓகே, காலையில் நம்ம பண்ண பொங்கலை சாப்பிட்டுட்டோம். மத்தியானத்துக்கு பொங்கல் ஸ்பெஷலாக நாங்கள் இன்றைக்கி வெறும் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் பண்ணி வச்சுருக்கேன். அதை பசங்களுக்கு மத்தியானம் கொடுக்கலாம், அதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, நாங்கள் பொங்கலுக்கு லஞ்சு சாப்பிட உட்காந்துட்டோம். பசங்களுக்கு ஜோராக விருந்து சாப்பாடு மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பாடு பண்ணி வச்சுட்டோம். வெஜ்ஜுனா இவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் ரொம்ப கொஞ்சம் பிடிக்கும். ஆமாத்தானாலியா, சாப்பிடணும் வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஓகேயா? ஓகே, என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு காமிக்கவா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன், சரியா? சரி, என்னெல்லாம் காமிக்கலாமா? சரி ஒரு ஆள் ஓம் பிளேட்டில் இருக்கிறத நீ சொல்லு, அக்கா பிளேட்டில் இருக்கிறத அக்கா சொல்லட்டும், சண்டை போடாதீங்க, சரிங்களா? ரைஸ், சாம்பார், ஸ்வீட் பொங்கல், ஊறுகாய், அவியல், பீட்ரூட் பச்சடி இல்ல பச்சடி. அப்புறமா இது வந்து முட்டைகோஸ் பொரியல், பப்படம், அப்புறமா பிரிஞ்சால் ஃப்ரை. ஓகேயா? எதோட தட்டுல ரைஸ், சாம்பார், அவியல், அப்பளம், அப்புறமா கத்திரிக்காய் ஃப்ரை, அப்புறமா பீட்ரூட் பச்சடி, அப்புறமா இது முட்டைக்கோஸ். இது வந்து ஒரு ஸ்வீட்டு, கோதுமை மாவில் பண்ண ஒரு ஸ்வீட்டு, சோறு, சாம்பார். ஓகே, 2 பேரும் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படியும் பேலன்ஸ் வைப்பீங்கன்னு தெரியும், அதை நான் சாப்பிட்லாம், சரியா? ஆல்ஃபியன் ஐயா உம்முன்னு இருக்கான்னா, இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரும்பு கடின்னு சொன்னால் கரும்பை கொண்டு போய் பல்லுலேயே ஒரு குத்து. காமிப்போம், இன்ஜுரியை காமிங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, சரி, சாப்பிடு. காயத்தில் எதுவும் படாது, சாப்பிடுங்க, சரிங்களா? சாப்பிட ஆரம்பிங்க. சாப்பிட்ரு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்காக சொல்ல வேண்டாம், உண்மையை சொன்னால் மட்டும் போதும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தான் சொல்லுவீங்களா? அவ்வளோ ஒரு நேர்மையா? ஆலியாவை பாருங்க, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆல்ஃபியானவும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. பாயசமா? அதான் ஸ்வீட் பொங்கல் பண்ணியிருக்கேன்ல, அப்புறம் இதுக்கு பாயாசம்? உங்கள் டேடி இல்லாமல் இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம்.
சூப்பரா இருக்கும். பாயாசம் எதுக்கு ஆலியா? கரும்பு தான் இருக்குதானே, சாப்பிட்டு முடிச்சிட்டு கரும்பு சாப்பிடுங்க, அதுவும் ஸ்வீட் தானே. எனக்கு பாயசம் கேட்டாங்கன்னா என் பப்பத்தில் வச்சு பாயசம்ல போட்டு குடிக்கவா? நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஃபீஸ்ட் வருதானே, அப்போ பாயாசம் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். ஆலியா சொல்லட்டும். மாத்தாதாவுல பச்சருக்கு போறல இதத்தான் ஓணத்துக்கும் சொன்னேன், அதே டைலாக் எங்கேயும் சொல்றியா? ஆமா, மார்த்தாண்ட நம்ம பாட்டி வீட்டில் கல்யாண வீட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எனக்கு என்னதான் நான்வெஜ்ஜில் என்னதான் சமைச்சாலும் எனக்கு வெஜிடபிள்ஸில் இப்படி கூட்டான் சோறு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். டக்கு டக்குன்னு 11:30க்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும், பசங்களும் பெரிய அளவு சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுனால பண்ணிட்டேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் அதுமா நாங்கள் காலையிலே நல்ல பொங்கல் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் பொங்கலுக்கு மத்தியானம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நல்லா வைப்பாக நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இனிமேல் பொங்கலுக்கு பாப்பாங்கெல்லாம் கொஞ்சம் அவுட் சைடு போய் விளையாட போகிறாங்களா, அதனால நம்மளோட இந்த விளாக்ஸை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ஃபேமிலி. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.